ஏன் போற ராகுலே மஜாவா இருக்கு பாரு அந்த பொண்ணு. ஏய் ஆமாடா டேய் இருடா ஒரு ஃபோன் வருதுடா. டேய் 100 ரூபாய் ஊந்துச்சு பாருடா. டேய் 100 ரூபாய் தான்டா போனா போடா 10,000 ரூபாய் போயிச்சு. வாடா அந்த பொண்ணு தான்டா முக்கியம் நம்மளுக்கு. அண்ணா சொல்லுப்பா. 100 ரூபாய் வேணா தானா? ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுப்பா, அந்த வண்டியை மட்டும் ரெடி பண்ணிட்டு தரேன். ஓகேவா? சரி சரி. எவ்வளவு நேரம் தானே உனக்கு காசு கொடுக்கறதுக்கு? இருடா கொஞ்ச நேரம் வேலை செஞ்சுட்டு வந்துடுறேன். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்றா. என்ன பிரதர் முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சு ப்ரோ. எவ்வளோ? 100 ரூபாய் ப்ரோ. ப்ரோ ஒரு 4 ஸ்க்ரூ டைட் பண்றதுக்கு 100 ரூபாய் வாங்குறீங்க. இப்படி இல்லாம ஏமாத்துவீங்க. குடிங்க. இந்தடா 100 ரூபாய் கட்டல. இந்தடா இல்ல நீங்களே வச்சுக்கோங்க காசு. பரவாயில்லடா. இந்தடா நான் வாங்கி சாப்பிட்றா. இல்ல என்கிட்ட இருக்கு, நான் மறந்து உங்ககிட்ட கேட்டேன் தெரியாம. நீங்களே வச்சுக்கோங்க. சரி நான் போயிட்டு வரேண்ணா. அண்ணன் ரொம்ப கஷ்டப்படுறாரு, நம்ம பண்ணது தப்பு. காசு எங்க போயிடுச்சுன்னு தெரியலையே. இப்போல்லாம் சில பேர் சின்ன சின்ன காசெல்லாம் ஒரு காசாகவே நினைக்கிறது இல்லைல்ல. எப்படி நினைப்போம்? நம்ம சம்பாதிச்சா அந்த கஷ்டம் தெரியும். இனிமேலாவது காசை அலட்சியப்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு டைம் யோசிங்க. அதில் நம்ம குடும்பத்தில் இருக்க யாராச்சும் ஒருத்தர் உழைப்பு இருக்குன்னு நினச்சிங்கன்னா காசை அலட்சியப்படுத்தவே மாட்டீங்க.